ஓகே, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த செஷன் வந்து 2020 கிட்ஸ்க்குலாம் முன்னாலே பண்ணியிருக்கோம். பட் 22 and 23க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். இதுல என்னன்னா, நிறைய பேர் வந்து we are into lot of classes, so we are going to see how to balance academics as well as sampradayik education. So இது வந்து it should not be the last option. ஓகே, இது முடிக்கச்சே எல்லா கிளாஸும் சேர்ந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணோம்னா சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ் விட்டுறக்கூடாது. அதனால என்ன லாஸ், வை ஷுட் வி கண்டினியூ, ஹவு டு மேனேஜ், அதெல்லாம் தான் பார்க்க போறோம். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் அலாங் த வே யூ கேன் ஆஸ்க். ஐ வில் ஆல்சோ ஆஸ்க் a few questions. சரியா? shall we start? ரெடியா இருக்கீங்களா? Yes sir. Yes sir. Super, ready. So how many of you feel we are blessed kid? அப்படி நீங்களா யாரும் ஃபீல் பண்றீங்க? Who is a blessed kid? What makes you feel that you are blessed? Learning about Perumal, so I'm feeling blessed. Learning about Perumal, you are feeling blessed. Very good. What about others? Do you feel you are a blessed kid? Yes sir. I think when we learn Perumal's Vishayam and everything, we can say that we are a very blessed kid. நமக்கு வந்து பெருமாளை பத்தி இந்த வயசுல தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருமாள் வந்து is given a chance இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கா. we know so many kids right in the world. there are so many kids, there are so many தேசிக சம்பிரதாய kids. பட் எல்லாரும் ஸ்லோகாஸ்லாம் படிக்க முடியறதா? இல்ல. so we all should feel we are very very blessed. at the same time நமக்கு பெருமாள் blessed kidன்றதுனால நமக்கு கஷ்டமே வராம இருக்குமா? நினைச்சதெல்லாம் நடக்குமா? ஒரு எக்ஸாம்ல வந்து 100 வாங்கறதுக்கு பதில் 95 வாங்கிட்டேன், பாஸ் ஆகிறதுக்கு பதில் ஃபெயில் ஆயிட்டேன், நான் போச்சே கீழே விழுந்துட்டேன். இந்த மாதிரி there are so many things that can go wrong, right? Does it mean we are not blessed? No, Adian. No, Adian. Correct. So ஒரு தடவை பிளஸ்ட்னா பிளஸ்ட் தான். பட் எப்படி வந்து இங்க மழை வரும், வெயில் வரும், எல்லாமே வருமோ, ஒரு நல்ல இடத்துல இருந்தா கூட, வெதர் பியூட்டிஃபுல்லா இருந்தா கூட மழை வரும். மழை பர்ஃபெக்டா வருமா? கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா அடிக்கும். அந்த மாதிரி we will go through ups and downs, but it doesn't mean we are not blessed as long as we continue to learn about Perumal. சரியா? so the difference between sampradayik education and academic education. ஏன் சம்பிரதாயம் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சம்பிரதாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சொத்து. அது we are going to see the details. okay, இப்ப பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஆத்துல வந்து இப்ப இன்னும் ஸ்லோகம் கத்துக்கிறவா, வேதம் கத்துக்கிறவா யாராவது இருக்காளா? எங்க அப்பா வந்து வேதம் டெய்லி சொல்லுவார், ஸ்லோகம் டெய்லி சொல்லுவார், ஸ்தோத்திரம் சொல்லுவார், பெருமாளுக்கு பண்ணுவார் அப்படின்னு யாராத்துலயாவது பேரண்ட்ஸ் இருக்காளா? ஆமாடியன் இருக்காளா? ஆமாடியன். சூப்பர் அடியன். எல்லாராத்துலயுமே நம்ம சம்பிரதாய மஞ்சரி கிட்ஸாத்துல தான் இருப்பா. கரெக்டா? உங்க அப்பால ஒர்க் பண்றா இல்ல? ஆமாடி. அப்பா காலேஜ்ல படிச்சதோ ஸ்கூல்ல படிச்சோ புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாளா? பாத்திருக்கீங்களா? இல்ல. ஆனா அப்பா சின்ன வயசுல கத்து இந்த ஸ்தோத்ராஸ் புக் எல்லாம் எடுத்து இப்ப படிக்கிறாளா இல்லையா? ஆமாடி. அவர் சின்ன வயசுல கத்துன்ற ஸ்தோத்ராஸ் மனப்பாடமா தெரிஞ்சா இப்ப சொல்றாளா இல்லையா? so you all will also be in that stage, because what you learn now, it's not going to go waste, or it's not something you should forget. ஏன்னா இது வந்து லைஃப் லாங் நம்மளோட இருக்க போறது. நமக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் ஒரு பிள்ளையந்தாதி சொல்லலாம், நமக்கு எப்ப வந்து ஏதாவது வேணும்னா ஒரு ஸ்ரீஸ்துதி சொல்லலாம்,
இல்ல பெருமாளை சேவிக்கணும்னா ஒரு ஞாச தசகம் சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இது லைஃப் லாங். ஞாச தசகம் வந்து 5 வயசு குழந்தையும் சொல்லுவா, 50 வயசு பெரியவாளும் டெய்லி சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி லைஃப் லாங். இப்போ அகடமிக்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் தான். எல்லாருமே என்ன ஆகும்னா அந்த ஸ்டேஜுக்கு சீக்கிரம் வந்ததுக்கு அப்புறம் அவ திரும்ப போய் வேதம் கத்துக்கலாமா, ஸ்தோத்ராஸ் கத்துக்கலாமான்னு இருப்பா. பட் அந்த சின்ன வயசுல மிஸ் பண்ணிட்டோம்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லேர்ன் லேட்டர். இப்போ நீங்க இஃப் யூ டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் தெம், இப்போ சில பேர் சின்ன வயசுலயே கத்துக்காம they would have started only at 30, 40 years, 50 yearsல கத்துக்கிறவெல்லாம் இருப்பா. அவள்கிட்ட போய் கேட்டேன்னா they all will feel bad that they did not start at your age. இந்த மாதிரி ஆன்லைன்ல முன்னால சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது, நான் இருந்த ஊர்ல சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கறதே வந்து வேதம்லாம் நிறைய பேருக்கு வரவே வராது, ஸ்வரம்லாம் அப்புறம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஸ்டார்ட் அட் அ யங் ஏஜ் அண்ட் கண்டினியூ டு லேர்ன் அண்ட் ஆல்வேஸ் be in sampradayam. சரியா? நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு பிரச்சனை வந்து எல்லாரும் நிறைய கிளாஸ்ல இருக்கோம். பேரண்ட்ஸ் யாராவது இருந்தேன்னா ஐ வுட் லைக் டு எம்பசைஸ் மெனி டைம்ஸ், அது வந்து அடியனையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ட்ரீம்ஸ்லாம் வந்து we want to fulfill our dreams through kids. So that's not the right thing. ஐயோ நான் வந்து பாட்டு பாட முடியல, நான் டென்னிஸ் ஆட முடியல, நான் ஸ்விம்மிங் போட முடியல, நான் கிரிக்கெட் ஆட முடியல, இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ், நான் செஸ் விளையாட முடியல, ஐ டிடன்ட் ஹேவ் தி ஃபெசிலிட்டி. இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் பண்ண வைக்கிறதுக்கு we have a chance. ஸோ பட் அந்த குழந்தையால ஓரளவுக்கு தான் முடியும். அண்ட் நமக்கு இருக்கிற அதே இன்ட்ரெஸ்ட் குழந்தைக்கு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால we have to prioritize things. சின்ன வயசுல ஒன்றும் தெரியாது. தட்ஸ் வை வி ஆக்சுவலி டேக் சம்பிரதாய மஞ்சரி கிட்ஸ் அட் a very young age because at least you don't have any interruption in the first 5-6 years. இப்போ எத்தனை பேர் வந்து அவுட் சைட் ஆஃப் சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ் மற்ற கிளாஸ்க்கெல்லாம் போறேன்? மோர் தென் ஒன் கிளாஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ், பாட்டு கிளாஸ் 2 தான் போறேன் அப்படின்னா ஓகே. சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ் போறேன், ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போறேன் அப்படின்னா ஓகே. பட் சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ் இல்லாம more than 2 classes or more than 1 class யாரெல்லாம் போறேன்? அடியன் சேரடி அடியன். நீ எத்தனை கிளாஸ் போறேன்? 3 கிளாஸ் அடியன். என்னென்ன கிளாஸ் அடியே? ஸ்லோகா கிளாஸ், அப்புறம் பாட்டு கிளாஸ், அப்புறம் டான்ஸ் கிளாஸ் அடியன். சூப்பர் அடியன். பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ். பாட்டு கிளாஸ்க்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாம போக முடியுமா அடுத்த வாரம்? அடியன் விஷ்ணு சொல்லுங்க எத்தனை கிளாஸ்? அடியன் 2, ஸ்கேட்டிங் அப்புறம் சங்கீதா. சங்கீதமா? என்ன சங்கீதம்? அடியன் கர்நாடிக். கர்நாடிக் மியூசிக். டீச்சர் பாட்டுலாம் பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாளா? அடியன் பண்ணவேலா மாட்டேலா? பண்ணுவேன் அடியன். பண்ணுவேலாம். சூப்பர். வேற யாரெல்லாம் போறீங்க கிளாஸஸ்க்கு? அடியன் அச்சய திருஷ்டி. சொல்லுங்க அடியன். அச்சய திருஷ்டி என்ன கிளாஸ்லாம் போறீங்க? அடியன் செஸ் அடியன். செஸ் அப்புறம் ஸ்விம்மிங் போயிருந்தோம் அடியன். இப்போ போல அடியன். ஓகே சூப்பர். ஏன் போல ஸ்விம்மிங்? அடியன் விட்டு போயிட்டேன். ஓகே சூப்பர். தட் இஸ் ஆல்சோ we are going to touch. ஓகே. ஸோ வேற யார் என்னென்ன கிளாஸ் போறீங்க? அனந்தன் சேஷஸ்ரீ என்ன கிளாஸ்லாம் போறீங்க? நான் சம்பிரதாய மஞ்சரிக்கே வருது இல்லை, நீங்க மற்ற கிளாஸ்லாம் கேட்கறேன்றீங்களா? என்ன கிளாஸ்ல போறீங்க? எதுவுமே இல்லையா? சூப்பர் அடியன். வெறும் சம்பிரதாய மஞ்சரி மட்டும் அண்ணா? ரெண்டு பேரும் வேற வேற ஆன்சர் சொல்லுங்க. அண்ணா வேற என்ன கிளாஸ் போறா? இந்த கிளாஸ் தான். சூப்பர் அடியன். அடியன்
நான் வந்து சம்பத்தாய் மஞ்சியோட சான்ஸ்கிரிட் கிளாஸ், அப்புறம் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ். Super idea. Very good. I'm very happy that all of you, most of you have limited classes. இன்னும் சில பேர்லாம் வந்து இன்னும் 2-3 கிளாஸ் போவா. அப்ப என்ன ஆகும்னா மண்டே ஒரு கிளாஸ், டியூஸ்டே ஒரு கிளாஸ், வென்ஸ்டே ஒரு கிளாஸ், தேர்ஸ்டே ஒரு கிளாஸ் நினைச்சுட்டு இருப்பா. சம்பிரதாய மஞ்சரியில என்ன சொல்லுவோம், டெய்லி இந்த மேக் ப்ராக்டிஸ் மாடியூல்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லுவோம், பழைய மேப் மாடியூல்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்புறம் டென்னிஸ் கிளாஸ் போனால் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டென்னிஸ் வரும். பாட்டு கிளாஸ் போனால் பாட்டு கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வருமா? அடுத்த நாள் கிளாஸ்க்கு போனால் வருமா? ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு தான். இது மட்டும்தான் கற்றுக்கணும், அது மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்னு கிடையாது. எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால we will have to see what is that we want to do. How do we prioritize? For sports கத்துக்கிறதுன்றது இட்ஸ் குட் ஃபார் த லாங்கர் ரன் ஃபார் யுவர் பிசிக்கல் ஹெல்த். அதே மாதிரி ஒரு கர்நாடிக் மியூசிக் எது பண்றதுன்றது இட்ஸ் குட் ஃபார் த லாங்கர் இது. ஸோ பெரியவாளாச்சே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக இருக்கும். we can appreciate music. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து வாட் இஸ் சம்பிரதாயம், அது ஏன் கத்துக்கணும்னு பார்க்கலாம். சம்பிரதாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. பிரிச்சு பார்த்தோம்னா தாயம் அப்படின்னா வெல்த் அப்படின்னு அர்த்தம், சொத்து அப்படின்னு அர்த்தம். சம்பிரதாயம் அப்படின்னா அதுல பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தாயம் அப்படின்னா சொத்து, பிரதாயம் அப்படின்னா இருக்கிறதுலயே ரொம்ப சிறப்பான சொத்து, த பெஸ்ட் வெல்த் ஆர் த ஸ்பெசிபிக் வெல்த் விச் ஆல் ஷுட் ஹேவ் அப்படிங்கிறது ஞானம். இப்ப நம்மளே பார்க்கிறோம், வெளியில பார்க்கறச்சு லெட்ஸ் டேக் டூ, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வேலை பண்ற ஏதாவது சொல்லுங்க. யாராவது ஒர்க் பண்றவா சொல்லுங்க. இப்ப ஒரு அபார்ட்மெண்ட்ல யாராவது இருக்கீங்களா? அம்மாடியன். அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி நிறைய காசு சம்பாதிப்பாளா, மேனேஜர் நிறைய? மேனேஜர். யார் நிறைய வேலை பண்ணுவாங்க? மேனேஜர். மேனேஜர் தான் நிறைய வேலை பண்ணுவாரா? செக்யூரிட்டி தான் நிறைய வேலை பண்ணுவார். இப்ப ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் நிறைய பிரின்சிபல் நிறைய சேலரி வாங்குவால, டீச்சர் நிறைய சேலரி வாங்குவால? அடியன் ஹெட் மாஸ்டர். அடியன் பிரின்சிபல் தான். பிரின்சிபல்ல யார் நிறைய கிளாஸ் எடுக்கிறா, டீச்சரா ஹெட் மாஸ்டரா? ஏன் அப்ப அடியன் மேனேஜருக்கு நிறைய சேலரி கொடுக்குறா, ஹெட் மாஸ்டருக்கு ஏன் நிறைய சேலரி கொடுக்குறா? He is the one who's controlling everything. Because he possesses knowledge much more than a manager has a knowledge much more than security. Headmaster அவரும் ஸ்கூல்ல டீச்சரா இருந்துட்டா வந்திருப்பார் இல்லையா? So he possesses knowledge which is much more than the teacher. அதனால ஸோ இங்க என்னத்துக்காக அவளுக்கு பே பண்றேன்னா the knowledge. அதனால acquiring wisdom is the most important thing. அதுலயும் இந்த மாதிரி பெருமாள் விஷயமான ஸ்பெஷல் விஸ்டம் வந்து இட்ஸ் த கிரேட்டஸ்ட் அசெட் யூ கேன் ஹேவ். சம்பிரதாயம் அப்படின்னா அதுதான் உயர்ந்த ஞானம். ஸோ ஃபர்ஸ்ட் தாயம் அப்படின்னா வெல்த், பிரதாயம்னா ஒரு ஸ்பெஷல் வெல்த், சுப்ரீம் வெல்த் விஸ்டம் தான் வந்து சம்பிரதாயம். சத் சம்பிரதாயம்ன்றது நம்மளோட சம்பிரதாயம். அது என்னன்னா ஓரான் வழியா வருது, அதுதான் சத் சம்பிரதாயம். ஓரான் வழியா வர சொத்து தான் வந்து இப்ப நம்ம எல்லாம் பிறக்கும் போதே இந்த சம்பிரதாயத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னா we are born with lot of wealth. இப்ப நம்ம வந்து அதை பண்ணலைன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்னா we will start losing that wealth. இப்ப வந்து வீடு வச்சிருக்கோம். இப்ப ஒரு தாத்தா, நமக்கு கொள்ளு தாத்தா இருந்தார், அவர் 1 crore வச்சிருக்கார். அது அப்படியே எங்க வச்சிருக்காருன்னே தெரியாம போயிட்டா அடுத்த வேலை கிடைக்குமா?
கிடைக்குமாடி? ஏன் அந்த மாதிரிதான். இப்ப தாத்தா வந்து எங்க வச்சிருக்கான்னு அப்பாட்ட சொல்லணும், அப்பா எங்க வச்சிருக்கான்னு பையன்ட்ட சொல்லணும், பையன் எங்க வச்சிருக்கான்னு பேரண்ட், அப்படிதானே வரும். அந்த மாதிரி தான் சம்பிரதாயம். இப்ப நம்ம வந்து இது ஒழுங்கா படிக்கல, இந்த ஸ்பெஷல் விஸ்டம் நமக்கு இல்லைன்னா நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லி தர முடியுமா? முடியாது. அதனால வாட் எவர் ஹேப்பன்ஸ், பெருமாள் has actually blessed us to be born in this தேசிக சம்பிரதாயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த சம்பிரதாயத்தை நம்ம எல்லாம் காப்பாற்றணும். அந்த விஸ்டம் நம்ம எல்லாம் மற்றவங்களுக்கு ஜெனரேஷன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? Yes, sir. So we know what is sampradaya. We know why should we learn sampradayam. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? அடியே யாருக்காவது கேக்குறதா இல்லையா? எஸ் சார்னு கூட வர மாட்டேங்கிறது. டவுட் இருக்கா இதுல? சூப்பர். நம்ம இப்ப சங்கோஷ்டியில நிறைய வித்வான்கள் பார்த்தோம், வந்தவாளுக்கெல்லாம் தெரியும். அவள்லாம் தே ஆர் த லீடிங் ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் சம்பிரதாயம். கரெக்டா? இப்ப சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்ல டாப், இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துப்போம், டாப் 10 கிரிக்கெட்டர்ஸ் சொல்லு, டாப் 10 செஸ் பிளேயர்ஸ் சொல்லு, டாப் 10 டென்னிஸ் பிளேயர்ஸ் சொல்லுன்னு நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம்ல. அந்த மாதிரி தேசிக சம்பிரதாயத்துல டாப் 10 தேசிக சம்பிரதாய ஸ்காலர்ஸ் யாரு அப்படின்னா அதுல ஒரு 6 or 7 வந்து நம்ம சங்கோஷ்டிக்கு வந்திருப்பா. அந்த மாதிரி தே ஆர் த லீடிங் ஸ்காலர்ஸ். ஸோ இவாள்லாம் இப்ப நம்மள மாதிரி இருந்து வெறும் அவ சம்பிரதாயம் மட்டும் படிச்சாலா இல்ல அகாடமிக் மட்டும் படிச்சாலா? நமக்குலாம் ஒரு ட்ரீம், அவளை பார்த்தா ஓ நான் இந்த சுவாமி மாதிரி வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அவ வந்து வெறும் சம்பிரதாயம் மட்டும் படிச்சாலா அப்படின்னு பார்த்தா, I'm just going to read out few names. அதுல பார்த்தேன்னா கருணாகராச்சார் சுவாமின்றவர் வந்து ஸ்ரீமதி பிரபா சேனேஷோட ஃபாதர் இன்லா. இப்ப அவர் பார்த்தேன்னா அவர் என்ன படிச்சிருக்கார்? BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், MA, PhD in Sanskrit, retired as industrial advisor to the government of India. ஸோ எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு பார். நாட் ஜஸ்ட் இன் சம்பிரதாயம், சம்பிரதாயத்துல ஒரு பெரிய ஆச்சாரியர், ஆனா லௌகீகத்திலையும் இஸ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல். யஜ்ஞம் சுவாமி சங்கோஷ்டியில பார்த்திருப்பேன். லுக் அட் இஸ் ப்ரொஃபைல். PhD doctorate, professor of mathematics, previously pro vice chancellor of Central University, president of Indian Mathematical Society, and அவர் வந்து இந்த வயசுலயும் he is teaching maths in a college in Mangalagiri. ஆனா அவரும் பெரிய ஆச்சாரியர். வாசுதேவாச்சார் சுவாமி, you all know, he retired as a dean just recently in SS University of Sanskrit. அவரும் டபுள் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் PhD வச்சிருக்கார். ஆனா சம்பிரதாயத்துல is among the top vidwans. Same thing with Srimati Prabha Senesh. How many of you really know that she has a master's degree in biotechnology? நம்ம வந்து நமக்கெல்லாம் உபன்யாசம் சொல்லித்தரா, ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் சொல்லி தரும்போது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் she will only be studying in சம்பிரதாயம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா if you see, she is actually studied and she even joined some course for doing PhD. So அந்த மாதிரி நம்ம கூடவே there are a lot of people who are very successful both in academics as well as sampradayam. நமக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு இது நிஜமாவே கத்துக்கணும், பட் we will get in lot of issues. நம்ம எவ்வளவுதான் பிளெஸ்டா இருந்தாலும் we will have lot of issues managing both because the school syllabusலாம் நிறைய இருக்கு. சில பேர் வந்து பாட்டுல எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன், அப்ப என்ன ஆகும், நிறைய கச்சேரிக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும். சில பேர் டான்ஸ்லயும் நல்லா பண்ணுவேன், பாட்டுலயும் நல்லா பண்ணுவேன், ஸ்தோத்ராஸ்லயும் நல்லா பண்ணுவேன். அப்ப என்ன வரும், இதையும் மனப்பாடம் பண்ணணும், டான்ஸும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப ஸ்கூல்லயும் நிறைய ஒர்க் வந்துடும், எஸ்பெஷலி as you start growing. அதனாலதான் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். The first few years of Sampradaya Manjari, you should totally dedicate yourself, get into a good routine,
develop a discipline so that the future becomes easier. இப்ப ஒரே ஒரு மாடியூல் மெமரைஸ் பண்றதுன்றது ஈஸி. மெமரைஸ் பண்ணலன்னா என்ன பண்ணலாம், அடுத்த மாடியூலோட சேர்த்து பண்ணலாம். 2 பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டா பண்ணிடலாம். இதே 2 years கழிச்சு 10 மாடியூல் பண்ணலன்னா பண்ண முடியுமா? முடியாது அடியன். என்ன பண்ணுவாங்க? What will you do? The easiest. அடியன் நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணுவோம், பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணாததுனால தான் நீங்க 10 மாடியூல் பெண்டிங் வச்சிருக்கீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிக்கல, செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயும் படிக்கல, தேர்ட்லயும் படிக்கல, ஃபோர்த்ல போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் சேர்ந்து படிக்க முடியுமா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை விட்டுறோம். முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம அம்மாட்ட போய் எனக்கு வரல, நிறைய இருக்கு, என்னால முடியாது அப்படின்னு அடம்பிடிப்போம். அப்ப என்ன ஆகும்? there is no other way but to drop out the program. அதனால you should never leave it to that stage. எந்த மாடியூல் முடியறதோ அந்த மாடியூல் அப்பயே மெமரைஸ் பண்ணிடணும். ஸ்கூல் கூட அப்படிதான். இப்ப உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறான், நீங்க 5 மணிக்கு ஆத்துக்கு வரையில் ஹோம்ஒர்க் 2 hours இருக்குன்னா 5 மணிக்கே பண்ண ஆரம்பிச்சா ஈஸியா, ராத்திரி 9 மணிக்கு பண்ண ஆரம்பிச்சா ஈஸியா? 5 மணிக்கே பண்ண ஆரம்பிச்சா ஈஸியா. ஆனா நம்ம 5 மணிக்கு யாரும் பண்ண மாட்டோம், நமக்கு தெரியும் ஈஸின்னு. ஆனா 5 மணிக்கு பண்ண மாட்டோம் இல்லையா? சில குட் கிட்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு 6க்காவது பண்ணுவோம். சில பேர் 7 மணிக்கு பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவோம், 9 மணிக்கு எடுத்து வச்சுட்டு வயிற்று வலிக்கிறது, நாளைக்கு ஸ்கூல் போகலன்னு சொல்லுவோம். அம்மா வந்து கத்துவா, நீ ஹோம்ஒர்க் பண்ணாததுனாலதான் ஸ்கூல் போக மாட்டேன்றேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் நம்ம சண்டை போடுவோம். அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண டைம் இருக்காது, அடுத்த நாள் காலத்தால ஏந்து அழுவோம். அப்புறம் வந்து அம்மா வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன், மிஸ் திட்டுவான்னு சொல்லுவோம். ஹோம்ஒர்க் பண்ணாம போனா அடிப்பான்னுவோம். அப்புறம் வந்து அம்மா லெட்டர் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 5 o'clock we should know, okay 2 hours work இருக்கு, நம்ம வந்து 6க்காவது லேட்டஸ்ட் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அம்மா வந்து உனக்கு 2 hours ஹோம்ஒர்க் இருக்கா, 5 மணிக்கு வந்துட்டியா, நீ 6 மணிக்குலாம் ஆரம்பிக்கணும்னு ஒரு தடவை அம்மா அப்பா ஒன்று சேஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அம்மா அப்பா சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவரால் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். we all should be responsible for doing our stuff. சரியா? traits of successful people. இப்ப நிறைய பேர் சக்சஸ், இப்ப நமக்குலாம் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? do you all want to be successful? yes அடியன். யார மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்? do you have a role model? do you have a dream? I want to be a role model for others. What is your role model? I want to be a role model. I want my success. I want to be a role model of my mother. அம்மா மாதிரி இருக்கணும் அடியேன். சூப்பர் அடியேன். அம்மா என்ன பண்ணுவா? why do you want to be like your mom? பசங்களை அடிக்க முடியறது அப்பதான். அடியேன் அம்மா நிறைய வேலைய ஒரே சமயத்துல கரெக்டா டைமுக்கு ஒழுங்கா பண்ணுவா. பெர்ஃபெக்ட்டா டைம் பண்ணுவா. அப்பனா என்ன பண்ற அம்மா? அம்மா இஸ் வெரி டிசிப்ளின்ட் வித் ஹர் ஒர்க் இல்லையா? she is very organized. நம்மளும் அந்த மாதிரி ஆர்கனைஸ்டா இருக்க கத்துக்கணும். கரெக்ட்? சக்சஸ்ஃபுல்லா இவாள மாதிரி இருக்கணும். ஐ வாண்ட் டு பி லைக் தட். அது ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கலாம், சிங்கரா இருக்கலாம், இல்ல ஒரு டீச்சரா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாரு? the personality that you like. my parents. எனக்கு தேசிகர் பிடிக்கும். தேசிகன் பிடிக்குமா? சூப்பர் அடியன். தேசிகர் மாதிரி ஆயிடலாமா நம்ம? ஆகலாடியன். சூப்பர் அடியன். Again, can I tell? What Anirudh? What? Who?
I want to be a role model of Keir Starmer. எனக்கு கேட்கவே இல்லை. ரோல் மாடல் லைக் Keir Starmer. கியோஸ்டாமாவா? யார் அது? Keir Starmer. ஸ்டாமரா? Do you know? Do you know him? நீ டைப் பண்ணு. Prime Minister. He is the Prime Minister of UK. சரி, சிங்கர்ஸ் டான்சர்ஸ்லாம் இருக்கேல, உங்களுக்கு யாருக்காவது இவாள மாதிரி பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீல? சுவாமி தேசிகன் ஒரு நாளைக்கு தேசிகன் மாதிரி ஆனான்னு வச்சுக்கிட்டோமே, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அவர் பெருமாளை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதோ காலக்ஷேபம் சொல்றதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? Whole day again. ஹோல் டே. நம்ம அந்த மாதிரி ஆகணும்னா நம்ம அந்த மாதிரி பண்ணணுமா வேணாமா? Again, I'm again. இப்போ ஒரு நல்ல சிங்கர் இருக்கா, அவர் 1 மணி நேரம் பாட்டு கத்துண்டா வாரத்துக்கு ஒரு நாள் சிங்கர் ஆயிட முடியுமா? இல்ல again. ஒரு கிரிக்கெட்டர் இருக்கா, ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு நாள் சும்மா போய் நெட்ஸ் ஆடிட்டு மேட்ச் ஆடினா சச்சின் டெண்டுல்கர் ஆயிட முடியுமா? இல்ல again. ஸோ எதுவாகணும்னாலும் என்ன பண்ணணும்? we have to put in the effort that is required. அதுக்கு என்ன வேணும்? டிசிப்ளின் வேணும். ஸோ இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்குன்னு சில ட்ரெய்ட்ஸ் இருக்கு. ட்ரெய்ட்ஸ்னா என்னது? Who knows what is traits? Again, habits. Habits. Again, characteristics. Characteristics. Super again. அதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க? Before I show it to you, what do you think are the characteristics that successful people have in common? Qualities இருக்கும் again. அதான் traits. என்னென்ன குவாலிட்டிஸ்? again, அவ வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவா, அப்புறமா டெய்லி வந்து ட்ரை அவுட் பண்ணிட்டே இருப்பா. டெய்லி ஒரு விஷயத்தை பண்றது. again, ப்ராப்பரா சாப்பிடுறது. ஆனியன் வேண்டாம், ஆனியன் garlic வேண்டாம். ப்ராப்பரா சாப்பிட்டா சக்சஸ்ஃபுல் ஆயிடலாமா? ஏன்? again, confidence, passion. Now mindset வேணும். you started talking now. Confidence, passion, அப்புறம் punctuality, super. Curiosity. Okay, அப்புறம் hard work, discipline, super. again, mindset again. Very good. Mindset, அப்புறம் responsibility. கலக்கரையில் போங்க. again, determination. courage, determination. Very nice. இதுல வந்து இப்ப நீங்க சொன்னதுல நிறைய பார்த்தோம். பேஷன், மைண்ட் செட், டிட்டர்மினேஷன், பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், கரேஜ். இதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்? Again, I am the most disciplined like my mom. இப்ப ஸ்ரீநிதி தானே சொன்னேன் அம்மா டிசிப்ளின்டுன்னு. I am also like my mom. Again, நான் பயங்கர டிசிப்ளின்ட். கிளாஸ்னா கரெக்டா வந்துருவேன், டான்ஸ் கிளாஸ்னா இது ஹோம்ஒர்க்னா முடிச்சிருவேன், பிராக்டிஸ்னா இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன இருக்கு? Can I say you are as disciplined as your mom? Or do you feel you are as disciplined as your mom? ஒன்னொன்னா டெவலப் பண்ணிட்டு இருக்கேல. சூப்பர் அடியே. சரி, ஓகே, சூப்பர். Let's see what is there in the list. பார்க்கலாமா? Who is going to read that? again, self discipline, time management, aspiration, drive, integrity, willingness to learn, responsibility, passion, resilience, creativity. Super.
சரி ஸ்ரீ அவனிகா சொல்லுங்க, வாட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின் டைம் மேனேஜ்மெண்ட்? அதே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணா நம்மளுக்கு அது சக்சஸ் ஆயிடும். அடியன் the self discipline எது சொல்லுவேன்? so who is going to explain about self discipline னா என்ன, டைம் மேனேஜ்மென்ட்னா என்ன, யாராவது சொல்லுங்க. time management na punctual பண்ணது, அதான frequent பண்ணது, break வேண்டாம், continuous பண்ணது. ஓகே, பிரேக் எல்லாம் எடுத்துக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னா இந்த டைம்ல இது பண்ணணும்னு நமக்கு தெரியணும். இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, யூ கேன் ஹேவ் அ பிரேக். டைம் மேனேஜ்மெண்ட் டசன்ட் மீன் யூ ஹேவ் டு ரியலி ஸ்லாக் ஆல் த டைம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வரோம், 2 hours ஹோம்ஒர்க் இருக்கு. லெட்ஸ் அஸ்யூம் யூ ஆர் ஸ்லீப்பிங் பை 9:30. உங்களுக்கு என்ன டைம் இருக்கு? 4 hours and 30 minutes இருக்கு. கரெக்டா? டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னா அந்த 4 hours 30 minutes நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுக்கு பேர் தான் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் 5ல இருந்து 7:30 வரைக்கும் விளையாட போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உடக்காச்சு பக்கத்துலயே நோட் புக்கை ஓபன் பண்ணிட்டு பாதி ஒரு கையில சாப்பிட்டு ஒரு கையில எழுதிட்டு அம்மா நீ கொஞ்சம் எழுதி கொடுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் ஐயோ டைமே தெரியாம 9:30க்கு அப்புறம் இன்னும் ஹோம்ஒர்க்கே முடிக்கல, இன்னும் 1 hour இருக்குன்னு புலம்புறது, இதெல்லாம் தான் நாட் ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ விளையாடுறது இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ணோம், வி ஷுட் ஹேவ் அ டைம் டேபிள். ஓகே, 5 to 6 ஐ எம் கோயிங் டு பிளே, 6 to 6:30 ஐ எம் கோயிங் டு டூ சந்தியாவந்தனம் ஸ்தோத்ராஸ், 6:30 to 7:30 ஹோம்ஒர்க் பண்ண போறேன், 7:30 to 8 சாப்பிட்டுட்டு then 8 to 9 ஹோம்ஒர்க் பண்ணிட்டு 9 to 9:30 ஐ வில் ரிலாக்ஸ் ஃபார் அ வைல் அண்ட் தென் ஐ வில் கோ டு பெட். ஸோ இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் வேற இருக்கு. கிரிக்கெட் மேட்ச் 7 o'clock இருக்கு, ஹோம்ஒர்க்கே 7 o'clock வரைக்கும் பண்ணல, நான் உட்காந்து டிவியில மேட்ச் பார்த்துருந்தேன்னா அப்ப என்ன ஆகும், ஹோம்ஒர்க்கு நாளைக்கு ஸ்கூல் லீவ் போட வேண்டியதுதான். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் பேசிக்கலி மேனேஜிங் வாட் டு டூ அட் வாட் டைம். அது 2 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம், 4 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம், டஸ் நாட் மேட்டர். பட் பண்ண வேண்டியதை அதுக்கு என்ன டைம் வேணுமோ அதை அலோகேட் பண்ணி கரெக்டா பண்ணணும். செல்ஃப் டிசிப்ளின்றது என்னது? நம்மளே பண்றது. ஹோம்ஒர்க் பண்ணியா நம்ம சேஸ் பண்ணிட்டே இருக்கிறது. சம்பிரதாய மஞ்சரியில போய் கிளாஸ்ல ஒன்டர்னா நீ மியூட்ல சொல்றியா இல்லையா அம்மா பார்த்துட்டே இருக்க கூடாது, நம்மளே நமக்கு வேணும்ன்றத பண்ணணும். இதெல்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மளே சக்சஸ்ஃபுல் ஆயிடுவோம் ஓவர் டைம். நம்ம அதை விட்டுட்டு எனக்கு டெய்லி என்ன அம்மா எழுப்புவாடியே, நீங்க எங்க அம்மா எழுப்பல அதனால ஸ்கூல் போலன்னு சொல்ல முடியுமா? அதனால we should be disciplined. aspiration drive நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்டெகிரிட்டினா என்னது? what is integrity? சேர்ந்து இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது, அம்மா சொல்றத கேட்டு ஒழுங்கா இருக்கிறது. அம்மா சொல்றத கேட்டு ஒழுங்கா இருக்கிறது, அம்மா சொல்லலைன்னாலும் ஒழுங்கா இருக்கிறது தான் இன்டெகிரிட்டி. இப்ப கிளாஸ்ல நீங்க எல்லாரும் மியூட்ல சொல்லணும்னு சொல்றோம், கரெக்டா? நம்ம எல்லாரையும் டெய்லி செக் பண்ண முடியுமா மியூட்ல சொல்றீங்களா இல்லையான்னு? ஆனா சம்பிரதாய மஞ்சரி have lot of integrity that we don't have to check every kid. அவளுக்கு தெரியும் நம்ம மியூட்ல இல்லைன்னா கூட, அவளுக்கு நம்ம அன்மியூட் இல்லைன்னா கூட மியூட்ல நம்ம சொல்லின்னு வருவோம், அவளுக்கு தெரியும். அதனால இப்ப நீ செக் பண்ணுவா, இவா செக் பண்ணுவான் அதனால நம்ம மியூட்ல சொல்லின்னு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. செக் பண்ணுவாளோ இல்லையோ நம்ம பண்ணணும், யாரும் பாக்குறாலோ பாக்கலையோ. இப்ப கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கு, சில பேரோட அம்மா கூடவே உட்காந்துட்டு இருப்பா. அம்மா கூடவே உட்காந்துட்டு இருக்கா நம்ம சொல்லிட்டு இருப்போம். அம்மா ஒரு நாள் அந்த பக்கம் போயிட்டான்னா என்ன பண்ணுவோம், நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்டெகிரிட்டி இஸ் டூயிங் த ரைட் திங்ஸ் ஈவன் இஃப் somebody is not watching. சரியா?
willingness to learn, responsibility, இதெல்லாம் நம்ம டீடைலா அப்புறமா ஒரு செஷன்ல பார்க்கலாம். ஓகே, பட் these are some things you need to know. இதுல what is the magic power that makes you virtually unstoppable அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு கோல் இருக்கு, இந்த கோல் நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும். இட் கேன் பி எனி கோல். எனக்கு வந்து அடேன் லைக் அது வந்து டிட்டர்மினேஷன் மாதிரி அடேன் நம்ம வந்து பண்ணணும். ஆமா, டிட்டர்மினேஷன் அடேன் அப்படி பண்ணணும்னு இருக்கும் வில்லிங்னஸ். கரெக்ட். இப்ப நம்ம பார்த்த ட்ரைட்லயே எந்த ட்ரைட்டுக்கு இதை நம்ம சொல்லலாம்? வெர்ச்சுவலி அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு எதை சொல்லலாம்? இப்ப நம்ம நிறைய ட்ரைட்ஸ் பார்த்தோம்ல, செல்ஃப் டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, ரெசிலியன்ஸ் எல்லாம் பார்த்துமே. அதுல வந்து என்ன பார்க்கலாம்? செல்ஃப் டிசிப்ளின். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் டிட்டர்மினேஷன்லாம் நமக்கு இருக்கு. ஆனா அந்த டிசிப்ளின் வர எனக்கு டிட்டர்மைண்டா இருக்கேன்னா நம்ம என்ன பண்ணணும்? அது ஆக்ஷன்ல காட்டணும்ல. என் அம்மா எழுப்பினா நான் கரெக்டா டிட்டர்மைண்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்மா எழுப்பலைன்னா இப்ப அந்த டிட்டர்மினேஷன் இஸ் நாட் ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? கார்த்தால நீங்களே கிளாஸ்க்கு செல்ஃப் டிசிப்ளின் என்னது? நீங்களே கிளாஸ்க்கு எழுந்துக்கணும், நீங்களே மியூட்ல சொல்லணும், நீங்களே மாடியூல் மெமரைஸ் பண்ணணும், ஸ்டெப் 1 இந்த வாரம் வரலன்னா வீடியோ எடுத்துன்னு போய் நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் செல்ஃப் டிசிப்ளின். நம்ம ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, நமக்கே தெரியணும். அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா nobody can stop us being successful. அது என்ன ஃபீல்டா வேணாலும் இருக்கலாம். நீங்க உங்க அம்மா மாதிரி இருக்கணும்னாலும் சரி, அப்பா மாதிரி இருக்கணும்னாலும் சரி, ரோஜர் ஃபெடரர் மாதிரி இருக்கணும்னாலும் சரி, குகேஷ் மாதிரி இருக்கணும்னாலும் சரி, யாரா மாதிரி இருக்கணும்னாலும் if you have the self discipline you will automatically become successful. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சம்பிரதாய மஞ்சரியில நம்ம வந்து பிளானர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அந்த பிளானரை பத்தி பார்த்திருக்கேன்? who is filling the planner? So the planner வந்து it is a tool for you to manage your time. அதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ வந்து டெய்லி கார்த்தால 1/2 hour நான் பழைய மாடியூல் சொல்லணும், 1 hour நான் விளையாடணும், ஸ்கூல்லேருந்து வந்த உடனே விளையாடணும், 1 hour ஹோம்ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளோட டைம் டேபிள் நம்ம போட்டு வச்சுக்கணும். நீங்களாம் குழந்தைகள், உங்களுக்குலாம் வந்து சம்டைம்ஸ் தெரியாது எப்படி ப்ராப்பரா டைம் டேபிள் போடுறது அப்படின்னு. அப்ப நீ என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆக்சுவலி டேக் எ ஹெல்ப் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸோ இல்ல சம்பிரதாய மஞ்சரி குருஸோ இல்ல அடியன்ட்டியோ வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ there are people who are kids who have come to me and said எனக்கு ஸ்கூல்ல இவ்வளவு ஒர்க் இருக்கு, எனக்கு கிளாஸஸ் இவ்வளோ இருக்கு, எனக்கு சம்பிரதாய மஞ்சரில இவ்வளோ மாடியூல்ஸ் இருக்கு, எனக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசையா இருக்கு, பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்னு கேட்பான். ஸோ தென் ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் them to come up with a டைம் டேபிள். பட் டைம் டேபிள் போடுறது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபாலோயிங் த டைம் டேபிள் இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் கார்த்தால 6 மணிக்கு டைம் டேபிள் போட்டிருக்கேன், நம்ம 8 மணிக்கு எழுந்தா என்ன ஆகும்? டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் டேவே ஃபெயில் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? யூ வில் ஹேவ் மச் லெஸர் டைம் டு டூ what you are supposed to do in that whole day. அதனால எல்லாருமே அந்த பிளானர் வந்து I would strongly encourage all of you to fill. பிளானரை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா please ask us, we will send you the file, you can take a print out. In fact பிளானர் ஃபில் பண்றவங்களுக்குலாம் பாயிண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு. so you will get points for filling up the planners. அதுல வந்து நம்ம நிறைய டெய்லி பிளானர் ஃபில் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி your life will be smooth. இப்ப நம்ம கார்த்தால எழுந்த உடனே இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா
you will feel much better. இப்போ புக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். என்ன டைம் டேபிள்னே தெரியாத புக்ஸ் எடுத்து வச்சிருந்தா நிம்மதியா கிளம்ப முடியுமா ஸ்கூலுக்கு? இல்ல அடியன். அடியன் டைம் டேபிள்லாம் அம்மாவுக்கு தான் அடியன் தெரியும். நானும் புக்ஸ் எடுத்து வைக்க மாட்டேன்னா அம்மா டைம் டேபிள் மறந்துட்டா யார் திட்டு வாங்குறது? அடியன் அம்மா அப்பா எனக்கு ஒரு கோட் ஷார்ட் போட்டுருவாங்க. அது நான் ஒன்னா ஃபாலோ பண்ணிருப்பேன். எப்பவுமே நைட் பேக் எடுத்து வச்சிருவேன். நைட் பேக் எடுத்து வச்சு அடுத்த நாள் டைம் டேபிள்லாம் கார்த்துல கிளம்புறது ஈஸியா இருக்கும். இதெல்லாம் தான் டைம் மேனேஜ்மெண்ட். அடே நான் வந்து முன்னாடி நாள் ராத்திரி அன்னைக்கு டைம் டேபிள் அடுத்த நாளோட டைம் டேபிள பார்த்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்து அதாவது இந்த ஒயிட் போர்ட்ல வந்து என்னெல்லாம் அதாவது நாளைக்கு எச்சு போகணுமா ஒர்க் ஷீட் ஏதாவது அதெல்லாம் பார்த்துட்டு போவேன் அடியன். சூப்பர் அடியன். உங்களுக்கு ஸ்கூல் அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல் இல்லாம யாராவது டைம் டேபிள் வச்சிருக்கீங்களா? நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறம் 5 to 6 இதை பண்ணணும், 6 to 7 இதை பண்ணணும், 8 to 9 இதை பண்ணணும். அந்த மாதிரி டைம் டேபிள் நான் திரும்ப சொல்றேன். having a time table doesn't mean you cannot have a break, you cannot play. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 1 மணி நேரம் கிளாஸ்க்கு 4 மணி நேரம் விளையாடலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கான்றது தான் டைம் டேபிள். சரியா? ஓகே அடியன். So what is time management? ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். who can read this? Again, organizing your time intelligently, use more effectively, greater productively, less stress, opportunities to do the right things that matter. சூப்பர் அடியன். இது யாருக்கு புரியல? யாருக்காவது இதுல ஏதாவது புரியாதது இருக்கா? எனக்கு புரியும். புரியுமா? சூப்பர். நீங்கெல்லாம் ஸ்மார்ட் கிட்ஸ். யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் யூ ஆல் ஆர்கனைஸ்ட். இப்போ நம்ம இதெல்லாமே பண்ணுவோம். 5 மணிக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம், 5 மணிக்கு வந்து விளையாடுவோம். ஆனா கன்சிஸ்டண்டா பண்ண மாட்டோம், ஒரு டைமுக்கு பண்ண மாட்டோம், ஒரு ஆர்கனைஸ்டா பண்ண மாட்டோம். பட் ஆர்கனைஸ்டா பண்ணோம்னா நமக்கு தெரியும் 5:55 ஆச்சுன்னா ஓகே 6 o'clock நமக்கு டைம் டேபிள் இருக்கு, 6 o'clock சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ் இருக்கு, 5 o'clock சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ வி வில் டூ இட். இல்லைன்னா எப்போ ஆனாலும் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம ஹோம்ஒர்க்கை பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ வென் யூ கம் ஃப்ரம் ஸ்கூல் யூ வில் நாட் ஈவன் நோ ஹவு லாங் இட் வில் டேக். When you suddenly open up the homework at 7:30, you realize you need 3 hours. You don't have time. So you panic. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எவ்வளவு நேரம் வேணுங்கிறத எப்ப பார்த்து வச்சுக்கணும். எதர் ஸ்கூல்லயே தெரியணும், இல்லைன்னா ஆத்துக்கு வந்தாவது தெரியணும். சரியா? How to manage time? First thing, plan ahead. 5 மணி வந்துருது, இப்ப நான் போய் விளையாட போறேன் அப்படின்னு அப்ப போகலாமா? 6 மணி வந்துருது இப்ப பண்றேன்னு பண்ண முடியாது. நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்துட்டோம், இன்னைக்கு 5 to 9:30 இருக்குன்னா வரும்போதே நமக்கு தெரியணும் வாட் இஸ் அவர் பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் 4 hours அப்படின்னு தெரியணும். ஸோ யூ ஹேவ் டு பிளான் அஹெட். ப்ரையாரிட்டைஸ் டாஸ்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு, ஒரு ஒர்க் வந்து ஸ்கூல்ல நெக்ஸ்ட் வீக் கொடுக்க வேண்டிய அசைன்மெண்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எதை முடிக்கணும்? அடே நாளைக்கு இருக்கிற ஒர்க் தானே. ஆமா, இப்ப நாளைக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு சம்பிரதாய மஞ்சரியில, ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்கு. சம்பிரதாய மஞ்சரி அசஸ்மெண்ட் தானே, நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம் 1/2 hourல அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு 9 மணிக்கு எடுத்து பார்த்தா 1/2 hourல மெமரைஸே ஆகல. கார்த்தால 6 மணிக்கு அசஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னா 6 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சா போதுமா? When you know a particular task, for which you don't know how long it will take. இப்போ நம்ம புதுசா ஒரு சம் கொடுத்துருக்கா, அது எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியாது, இல்ல இந்த மாடியூல் நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு நல்லா மெமரைஸ் ஆகுமான்னு தெரியாது அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு அப்புறமா மற்ற வேலையை பண்ணோம். பிகாஸ் யூ டோன்ட் நோ. ஸோ when you plan, you should plan for that amount of time because you don't know how much time you need. அதனால prioritizing the task is very important. அதுக்கப்புறம்
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கிளாஸ் டைம்ல கூட நடக்கிற ஒரு விஷயம். எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன். நமக்கு நிறைய டைம்ல டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வருது இல்லையா? போன்ல உக்காந்துட்டு இருப்போம், அம்மாவுக்கு ஏதோ கால் வரும், அந்த கால் எடுத்துட்டு போய் அம்மாட்ட கொடுப்போம். இல்ல யாரோ காலிங் பெல் அடிச்சா நம்ம தான் போய் கதவு திறப்போம். இல்ல ஒரு கேம் விளையாட்டம் போல இருக்கும் ஹோம்ஒர்க் பண்ணும்போது, இல்ல டிவி பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இந்த டிஸ்ட்ராக்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போன் எடுத்துன்னு உட்காடுறோம், இல்ல ஒரு டிவைஸ் எடுத்துன்னு உட்காடுறோம்னா என்ன பண்ணணும்? டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல போடணும். இன்ஃபேக்ட் போன் இல்லாம நீங்களாம் ஸ்கூல் கிட்ஸ்லாம் ஹோம்ஒர்க் பண்ணும்போது டிவைசஸ்லாம் எதுவுமே பக்கத்துல வச்சுக்காம, டிவி கிட்டலாம் இல்லாம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு யூ ஷுட் கோ அண்ட் ஸ்டடி. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் பாசிபிள் டிஸ்ட்ராக்ஷனோ நம்ம அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். சரியா? டிஸ்ட்ராக்ஷன் இஸ் த பிக்கெஸ்ட் கல்பிரிட். Do not multitask. மல்டிடாஸ்கிங்னா என்ன அடியன்? யாருக்கு தெரியும்? அடியன் ஒரே சமயத்துல நிறைய வேலை பண்றது அடியன். நிறைய விஷயம் பண்றது அடியன். ஒரே சமயத்துல நிறைய விஷயம் வந்து இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியுமா? அப்புறமா சாப்பிட்டு டிவி சாப்பிடச்சே எதுவுமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு யக்ஞம் சுவாமி. 9 என்பது ஒரு சீரீஸ்ல சாப்பிடச்சே புக்கு படிச்சுன்னு சாப்பிடுறது, டிவி பார்த்துன்னு சாப்பிடுறது, போன் பார்த்துன்னு சாப்பிடுறது, யூடியூப் பார்த்துன்னு சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணா உடம்புக்கு ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சாஸ்திரா சேஸ் இட்ஸ் நாட் த ரைட் திங். when we do something what shastra says is not the right thing, என்ன ஆகும் அதுக்கு? you get prizes or punishment? பிரைஸ் கொடுப்பாளா அடியேன்? இல்ல அடியேன், பனிஷ்மென்ட் வரும் அடியேன். பனிஷ்மென்ட் வரும், but we don't know in what form it will come. correct இல்ல? அதனால we should not do anything which the shastra says we should not do. most importantly reward yourself for good work. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நாம சம்பிரதாய மஞ்சரி இன்னைக்கு நான் மெமரைஸே பண்ணல, ஒரு மாடியூல் நாளைக்கு அசஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு 1 hour ஸ்லாட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோம். பட் யூ ஃபினிஷ் யுவர் செல்ஃப் இன் 30 minutes. ஸோ யூ ஹவ் டன் அ குட் ஜாப், ரைட்? ஸோ யூ ஷுட் ரிவார்ட் யுவர் செல்ஃப் ஃபார் டூயிங் தட் குட் ஜாப். நீங்க என்ன பண்ணணும்? that half an hour is the time that you have earned. so நீ போய் விளையாடலாம், இல்ல எக்ஸ்ட்ரா டிவி பார்க்கலாம், or you can play with your friends, or do some coloring, whatever that you like. so you should reward yourself for good work. அம்மா மொத்தமா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த பாயிண்ட்ஸ் earn பண்ணி எனக்கு ரிவார்ட் கிடைக்கும். சூப்பர் அடியன், அந்த மாதிரி பண்ணலாம். so parents can encourage kids to have points. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன்லாம் பார்க்க போறோம். அது நான் பெரிய பசங்களுக்காக போட்டிருக்கேன், பட் இட்ஸ் டூ மச் ஃபார் யூ ஃபார் 1 day. ஸோ இது வரைக்கும் நம்ம இப்ப புரிஞ்சுக்கலாம். இந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் என்னன்றது அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுக்குள்ள நீங்க பிளானர்லாம் செக் பண்ணிக்கோங்க. we will send you the planner. we will discuss the planner in detail next time. அதுக்கப்புறம் எப்படி டைம் டேபிள் போடுறது அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் we will look at into the comfort zone and all that stuff. சரியா? இப்ப இன்னைக்கு we will recap. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? யார் கரெக்டா ரீகேப் பண்ண போறீங்க சொல்லுங்க. I will Q&A enable பண்றேன் so that ஒவ்வொருத்தரா சொல்லலாம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்துன்னு வந்தோம் இன்னைக்கு, அதை என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், அதெல்லாம் கரெக்டா யார் சம்மரைஸ் பண்றேன்னு நீங்க கொஸ்டின் பிரஸ் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லலாம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சிம்பிள் வரும் பாருங்க, அதை பிரஸ் பண்ணா you will actually be able to answer the question. யாருக்கும் தெரியலையா இன்னைக்கு என்ன பார்த்தோன்னு? சரி, இப்ப ஒவ்வொருத்தரா கேட்கலாம்.
சரி, அச்சுத் திருஷ்டி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? அடியேன் நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணுவோம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அடியேன்? வாட் இஸ் சம்பிரதாயம்னு பார்த்தோம். முதல்ல வந்து this session is about balancing academic and sampradaya. Accomplished people பத்தி பார்த்தோம். நீங்க கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. I will come to you. ஸ்ரீயவனிகா சொல்லுங்க. அடேன் சம்பிரதாயம் இது வந்து ஒரு தனம் அடேன். அப்புறமா அது வந்து ஸ்பெசிபிக் ஆர் ஸ்பெஷல் வெல்த், அதுதான் விஸ்டம் அடேன். அப்புறமா நம்ம வந்து பார்த்தோம் சம்பிரதாயம் நம்ம வந்து யூஸ் பண்ணலன்னா அடேன், அதை ஃபாலோ பண்ணலன்னா அது போயிடும். அப்புறமா சம்பிரதாயம் வந்து சுப்ரீம் வெல்த் ஸ்கிரீன்ல இருக்கு. those who have missed you can actually look at it. super, very good. so அதுக்கப்புறம் சத் சம்பிரதாயம்னா நம்ம சம்பிரதாயம் என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? so சம்பிரதாயம் is a tradition. சம்பிரதாயத்தை we should not leave it to the next generation without teaching them. அப்புறம் only way to develop knowledge of self, நம்மளை பத்தி நம்மள நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்பிரதாயம் இஸ் தி பிக்கெஸ்ட். சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? how do we saw people who have achieved success in both பார்த்தோம். கரெக்டா? ஸோ அகடமிக்ஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தவாளை பார்த்தோம், சம்பிரதாயத்திலயும் சக்சஸ்ஃபுல்லா ரெண்டுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தவாளை பார்த்தோம். ஓகே, ஸோ இட் இஸ் பாசிபிள் டு பி வெரி வெரி சக்சஸ்ஃபுல் இன் போத். இதுல படிச்சா பாட்டு கத்துண்டா டான்ஸ் ஆட முடியாதுன்னு கிடையாது. ஐயோ டான்ஸ்ல நல்லா பாடினா பாட்டு வராதுன்னு கிடையாது. ரெண்டுமே நல்லா பண்ணலாம், ப்ரொவைடட் யூ ஸ்பெண்ட் த டைம். ஸோ ட்ரைட்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தோம். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்னெல்லாம் பார்த்தோன்னு? அடியன் ஸ்ரீயவன். நீங்க வேற யாராவது சொல்லிட்டோம் இருங்கோ. who remembers what did we see? அனந்தன் சேஷஸ்ரீ சொல்லுங்க. traits of successful people என்ன பார்த்தோம்? again self discipline, time management as responsibility. சூப்பர் அடியன். உங்களுக்கு எங்க இம்ப்ரூவ்மென்ட் வேணும்னு நினைக்கிறீங்க? what is that you should do? self discipline அடியன். self discipline சூப்பர் அடியன். வேற யார் சொல்லுங்க. what are the other things we saw? time management அடியன். very good integrity, creativity. சூப்பர் அடியன். ஓகே, செல்ஃப் டிசிப்ளின் பார்த்தோம். செல்ஃப் டிசிப்ளின்னா என்னது? அம்மா சொல்லாம நம்மளே ஒழுங்கா இருக்கணும் அடியன். சொல்லாம நம்மளே ஒழுங்கா வந்து எல்லா வேலையும் கரெக்டா பண்ணது அடியன். யாருமே சொல்லாம நம்மளே பண்றது. கரெக்ட். ஓகே, ஸோ இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒன்னும் ஐம் நாட் கோயிங் டு ஜட்ஜ் யூ பேஸ்ட் ஆன் திஸ் ஆர் ஐம் நாட் கோயிங் டு சே இவா பண்றாளான்னு கிடையாது. இப்ப நீங்களா சம்பிரதாய வஞ்சரி கிளாஸ்க்கு அம்மாலாம் சொல்லாம யாரெல்லாம் ஜாயின் பண்றேன்? ஸ்ரீயவனிகா, ஸ்ரீயவனிகா, ஸ்ரீநிதி, அப்புறம் வேற யாரு? ரெண்டு பேர் தான். நான் மீதி பேர்லாம் அம்மா அப்பா எழுப்பி உட்கார வச்சாதான் வருவேல கிளாஸ்க்கு. யார் இன்னும் காத்தால உங்களை எழுப்பி அம்மா அப்பா எழுப்பினாதான் நான் கிளாஸ்க்கு வருவேன், அவன் எழுந்துக்கல நான் எழுப்பலன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு யார் இருக்கா? யாருமே இல்லையா?
அனந்தன் சேஷஸ்ரீ நீங்களே எழுந்துருவேலா? நீங்க தான் அம்மா அப்பா எழுப்புவேலா கார்த்தால எழுந்து? இல்லடி. நீங்களே எழுந்துருவேலா அவ எழுந்துக்கிறதுக்கு முன்னாலேயே? சூப்பர் அடியன். விஷ்ணு கௌஷிக் நீங்க? இல்ல இல்ல அடியன், அம்மா அப்பா எழுப்பி விடுறா. அம்மா அப்பா எழுப்பி விடுறாளா? எத்தனை மணிக்கு கிளாஸ் உங்களுக்கு? எப்ப எழுப்பி விடுவா? 6 மணி. 6 மணி கிளாஸ்க்கு எத்தனை மணிக்கு எழுப்பி விடுவா? 8 மணி கிளாஸ்க்கு. 8 மணி கிளாஸ்க்கு 6 மணிக்கு எழுப்பி விடுவாளா? அடியன். சூப்பர். ஸ்கூல் ஹோம்வொர்க்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் ஹோம்வொர்க் சாயந்தரம் பண்ணுவேன். அம்மா வந்து செக் பண்ணி இதெல்லாம் பண்ண சொல்லுவாளா? நீங்களே பண்ணிடுவீங்களா? நானே பண்ணிடுவேன் அடியன். நீங்களே பண்ணிடுவீங்களா? சூப்பர் அடியன். வெரி குட். So in case if you are not disciplined by yourself, let's try to start from tomorrow. சரியா? அப்புறம் we saw time management. So time management வந்து எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. உங்க வயசுல உங்களுக்கு நிறைய பேருக்கு டைம் டேபிள் எப்படி போடணும்னு தெரியாது, எப்படி ஆர்கனைஸ்டா இருக்கணும்னு தெரியாம இருக்கலாம். பட் ப்ளீஸ் டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் சே, சம்பிரதாய மஞ்சரில பார்த்தா சுவாமி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கார். ஐ வாண்ட் டு ஹேவ் அ டைம் டேபிள் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு எல்லாரும் ஒரு டைம் டேபிள் போட்டு நெக்ஸ்ட் வீக் உள்ள அந்த டைம் டேபிள்ல என்டையர் சாட்டர்டே பிளே டே, என்டையர் சண்டே பிளே டே, ஃப்ரைடே ஈவினிங் மூவி டைம், ஃப்ரைடே ஈவினிங் கேம்ஸ் டைம், எவ்ரிடே ஈவினிங் வீடியோ கேம்ஸ் டைம் இருந்தா கூட பரவாயில்ல. I am not going to complain on what you do with the time, but I only want to see how you manage your time. இப்ப டைம் டேபிள் வந்து கார்த்தால 6 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா 6 to 7 என்ன பண்ண போறோம், 7 to இது என்ன பண்ண போறோம், அந்த மாதிரி. So we will have to, I would like to see all of you come up with a timetable which you think will be helpful. இப்ப நம்ம வந்து டிட்டர்மைண்டா இருக்கணும், இது பண்ணணும்னு நினைக்கிறோம். I want to 5 o'clock வந்த உடனே 5 to 6 I want to practice திருவை, சந்தியாவந்தனம் பண்ண உடனே I want to practice old modules அப்படின்னு டைம் டேபிள் போட்டுட்டு அதை பண்ணாம இருக்கக்கூடாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர்ல டைம் டேபிள் போட்டுட்டு என்னைக்கெல்லாம் அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணின்னு வரணும். பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது. we think this time table will work but it will not work. ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா பண்ணிட முடியாது. இட் வில் டேக் மெனி டைம்ஸ். அதே மாதிரி போன மாசம் இந்த டைம் டேபிள் அடுத்த மாதம் வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் சம்திங் எல்ஸ் வுட் ஹவ் கம். அதனால ஒரே டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் வாரம் போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போட்ட அதே டைம் டேபிள் 10th ஸ்டாண்டர்ட்ல ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து வாரம் மந்த்லி ஒன்ஸோ குவார்டர்லி ஒன்ஸோ எப்பெல்லாம் சேஞ்சஸ் வருதோ நம்ம வந்து அதை ரீடிஃபைன் பண்ணிக்கணும். சரியா? So I want all of you to come up with a timetable with the help of your parents and start being self-disciplined as a first step. Okay? இது பண்ண ஆரம்பிக்கலாமா நாளையில இருந்து? Yes sir dear. Yes sir. So okay, உங்களுக்கு homework என்னன்னா அடுத்து okay, homework for you for next week is planner பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்க ஃபில் பண்ண வேணாம்னா that is your choice. I don't have a problem, but I'm saying it will help you. But if you don't want to fill, that's okay. You will not get that points. அவ்வளவுதான். அதே மாதிரி I would be happy to see a timetable, but if you don't want to come up with a timetable, again that's fine. I am not going to question you why you don't have a timetable, but if you have a timetable it will help you. Okay va? Shall we do that before next week? Yes sir. Yes sir dear. Okay, group la share பண்ணேன்னா it will also help others. Okay? Super idea. யாருக்காவது questions இருக்கா? No dear.
Super Adiyan. We all see you next week, okay? Dhanyosmi, Jai Jai Sri Sudarshana. Next week இதே 5 o'clock நம்ம பார்க்கலாம். Dhanyosmi. Dhanyosmi Adiyan. Jai Jai Sri Sudarshana. Dhanyosmi Adiyan. Jai Jai Sri Sudarshana. Have a good evening, weekend. Dhanyosmi.